நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. வட மாநிலங்களில் பல ஆண்டுகளாக நிலவி வரும் காற்று மாசுபாடு தற்போது தென் இந்தியாவுக்கும் பரவி வருவதாக புதிய ஆய்வு எச்சரித்துள்ளது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் காற்றின் தரம் மோசமடைந்து மக்களுக்கு பெரும் பாதிப்புகளை உண்டாக்கி வருகிறது. பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பது, பழைய வாகனங்களை தடை செய்வது, எரிவாயு வாகனங்களை ஊக்குவிப்பது போன்ற நடவடிக்கைகள் அங்கங்கும் எடுக்கப்பட்டாலும் நிலைமை இன்னும் மோசமாகவே உள்ளது. இது குறித்து சமீபத்திய ஆய்வில் வட மாநிலங்களில் இருந்து நச்சு வாயுக்கள் மற்றும் தூசி துகள்கள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் நகர்ந்து தென் இந்தியாவையும் தாக்குவதாக தெரிய வந்துள்ளது. 3 ஆண்டுகளாக கேரளா, சென்னை IIT, SRM பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வு வளிமண்டல வேதியியல் மற்றும் இயற்பியல் என்ற சர்வதேச இதழில் வெளியாகியுள்ளது. டாக்டர் சலீம் அலி தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு பூமியின் மேற்பரப்பில் இருந்து 1 முதல் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தூசி துகள்கள் நிலைத்திருப்பதை கண்டறிந்துள்ளது. இதனால் வெப்பநிலை 2 டிகிரி வரை அதிகரிக்கிறது. காற்று மாசுபாடு 60% அதிகரித்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் தமிழகத்திலும் கேரளாவிலும் தீவிரமாக பரவ வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சுவாச கோளாறுகள், ஆஸ்துமா, அலர்ஜி, இதய நோய் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த ஆய்வு தென்னிந்தியாவின் சுற்றுச்சூழல் எதிர்கொள்ளும் புதிய சவால்களை வெளிப்படுத்தியுள்ளது. மாசுபாட்டின் தாக்கத்தை முறையாக மதிப்பீடு செய்யவும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கவும் தொடர்ந்த ஆய்வுகள் அவசியம் என ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். டாக்டர் சலீம் அலி, சென்னை IIT பேராசிரியர் சந்தன் சாரங்கி, SRM பேராசிரியர் சஞ்சய் குமார் மேத்தா ஆகியோர் இணைந்து இந்த ஆய்வை முன்னெடுத்துள்ளனர். இந்த ஆய்வின் முடிவுகள் எதிர்காலத்தில் தென்னிந்தியா முழுவதும் சுகாதார சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை தீவிரப்படுத்தும் அபாயத்தை வெளிப்படுத்தியுள்ளது.